ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கண்மணி உதயா. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மண் பாண்டங்கள் செய்வாங்க இல்லையா, மண் பாண்டங்கள், மண் பாத்திரங்கள், அந்த செய்கிற ஒரு ஐயாவும் அம்மாவும் இருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அவங்க எத்தனை வருஷமாக எப்படியெல்லாம் அதை செய்கிறாங்க, என்னென்னலாம் அவங்களுக்கு செய்து வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இதுதான் அவங்களோட வீடு. முதலாவது என்னென்னு கேட்டால், இது நெடுங்கணியில் தான் இருக்குது. சரியா? இந்த வீடு நெடுஞ்சாலையிலேருந்து நெடுஞ்சாலையிலேருந்து அந்த மகாவித்தியாலய ரோட்டுக்கு உள்ளால போகிற நேராக போகிற ஒளிமடு ரோட்டு, அதால் வந்து 2வது தெருவில் வந்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே இருக்கிற வீடு அவங்களோட வீடு. இந்த பாருங்கள், இப்படி வந்தீங்கன்னா முன்னுக்கே இருக்கிற வீடு அவங்களோட வீடு. இதுதான் அவங்களோட வீடு. பாருங்கள் காய்ஸ், இதுதான் ஐயாவோட அம்மாவோட வீடு. அவங்க மண்பாண்டம் தான் செய்கிறாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அப்படி தான் தெரியுது. பாருங்கள், வீடை பாருங்களேன். வயசு போனால் அம்மாவும் ஐயா 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. பிள்ளையெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அவங்க அம்மாட்ட கேட்டுக்கொள்வோம். இந்த பாருங்கள், மண் போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இதில் தான் செய்கிறாங்க அவங்க இதெல்லாம். இவங்க மண்ணெல்லாம் எப்படி கொண்டு வராங்க, என்ன செய்கிறாங்க, இவங்களே வெட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொள்வோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் ஐயா இல்லை. சரியா? எல்லா வீடியோவிலையும் ஓனர்ஸை காண இல்லை. அதேமாதிரி ஐயா இல்லை, அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அம்மாவும் கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்தாலும் நாங்கள் இதுகளை பற்றி கேட்போம். சரியா? வீட்டை பாருங்கள், இதுதான் அவங்களோட வீடு. ஐயா அம்மா 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க வயசு போனவங்க. இங்கே வந்து பாருங்கள், படக்கூடாதுன்னு சொல்லி எப்படி வச்சுருக்காங்க. அது அவங்களே செய்தது அழகாக செய்து வச்சுருக்குறாங்க. பாருங்கள், நான் வந்தோடனே கவனித்தேன். இந்த பாருங்கள், அவங்க தான் செய்திருக்கிறாங்க. டாய்ஸ் எவ்வளோ அழகாக செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? உண்மையிலேயே இந்த பெரிய தொழில்நுட்ப முறை அப்படி இப்படி அதெல்லாம் இருக்கா என்னவா எனக்கு தெரியாது. இவங்க எத்தனை வருஷம் செய்கிறாங்கன்னு தெரியாது. நான் இன்னைக்கு கேட்டு தான் சொல்ல போகிறேன். உண்மையிலே அழகாக இருக்குது. இது எவ்வளோ நுட்பமாக செய்திருக்கிறாங்க. என்ன இங்கே பானை இல்லையே, பாருங்களேன், அப்படி செய்திருக்கிறாங்க. நாங்கள் இப்போ மிச்ச இதெல்லாம் போய் பார்ப்போம், அம்மாட்ட கேட்போம். அம்மா தன்னை காட்ட வேணான்னு சொல்லிட்டா கேமராவில். ஐயா இல்லையாம், அதனால் காட்ட வேணாம் அப்படின்ட்டு அவரோட அனுமதியோடு தான் காட்டுவாங்கன்னு. பாருங்கள், எவ்வளோ பெரிய பண்பான ஒரு நல்ல மனைவின்னு பாருங்கள். அப்போ நாங்கள் அம்மாட்ட கேட்போம். வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மா கதைக்கிறா. வணக்கம் அம்மா, ஐயா இல்லைன்னா இன்றைக்கு. நீங்கள் எத்தனை வருஷமாம்மா இந்த மண்பாண்ட தொழில் செய்கிறீங்க? இதுதான் உங்களுடைய தொழில்? சரி சரியா. உங்களோட பிள்ளைகளெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டாங்கல்ல? 3 பேருன்னு கேள்விப்பட்டேன். 3 பேர் மேரேஜ் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. நீங்களும் ஐயா தனியாக தான் இருக்கிறீங்க. உங்களோட சீவியங்கிறது இந்த மண்பாண்ட தொழிலை வச்சு தான் போகுது. இதில் உங்களுக்கு நல்ல வருமானம் வருதா, இல்லாட்டி என்ன மாதிரி? ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாட்டோட இதோட ஏற்றணும், கழுவி ஏற்றணும், இதெல்லாம் இதுக்குள்ள அடங்குது. அதெல்லாம் அதுக்குள்ளே தான் அடங்குது. அப்படியே நம்ம கதைச்சி கொண்டே இது பண்ணுவோம். இந்த மண்ணெல்லாம் நீங்கள் ஏற்றி கொண்டு வரணுமா? மண்ணை காட்டுங்க. போமிட் எடுத்து ஏற்றணும். மண்ணை போமிட் எடுத்து ஏற்றணும். அம்மாவை நடத்தி கூட்டிக் கொண்டும் போகல. நம்ம கதைச்சி செய்துட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இதுதான் அது செய்கிற இடம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பாண்டங்களை விற்றா எப்படியும் ஒரு 500 200 அது அப்படி தான் வரும். ஒரு குறைஞ்ச அளவு வருமானம் தான். ஏன்னா பாருங்க கைஸ், இந்த சின்ன வருமானத்தில் தான் உண்மையிலே அவங்க 2 பேரும் வயசு போனவங்க. நெக்ஸ்ட் டைம் நான் முடிஞ்சால் அவங்கள உங்களுக்கு காட்டுறேன். அவங்க இந்த குறைஞ்ச வருமானத்தில் தான் அவங்களுடைய சிவிஎம் அதாவது போகுது. அதுவும் இந்த மாதிரி இந்த இது மறந்து போகாமல் மறைந்தும் போகாமல், பாருங்கள், மறந்தும் போகாமல் இந்த மாதிரி மண்பாண்டங்களை செய்து அவங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். அதை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அம்மா தன்னை முகத்தை காட்ட மாட்டேன்ட்டுட்டா, ஐயாவும் இல்லை என்றாலும் நாங்கள் அவங்க உள்ளுக்கு செய்து வச்சுருக்கலாம் பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு அவங்க அளவு பண்ணியிருக்கு. அதான் அவங்களோட வீடு காய்ஸ். நண்பர்களே, இதுதான் அவங்க தொழில் செய்கிற இடம். சரியா? இங்கே பாருங்கள், அது காட்டினால இந்த பாருங்கள் செய்து வச்சுருக்குறாங்க. செய்த குறை அதெல்லாம் செய்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் உபகரணம் செய்கிறதுக்கு. மண் பாத்திரங்கள் பாருங்கள் நிறைய செய்து வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டிங்கன்றாலும் அவங்க செய்து தருவாங்க. நான் ஒரு ரொட்டி தகரம் கேட்டேன், உண்மையிலே செய்து தரேன் அப்படின்னு இருக்காரு ஐயா. ரொட்டி தகரத்தை வாங்க வரும்போது உங்களுக்கு அதை எப்படி செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். தண்ணி குடிக்கிறதுக்கு, கறி வைக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், மூடிகள். நான் இந்த காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அலுமினியம், நான்ஸ்டிக் அப்படி இது போகிறோம். ஆனால் உண்மையிலே அதெல்லாம் ஈஸி டு, ஆனால் ஆரோக்கியமானு கேட்டால் அது இல்லை. உண்மையிலே அதெல்லாம் ஆரோக்கியம் இல்லை. சரியா?
எல்லாத்துக்குமே ஆரோக்கியமான உண்டு. பாருங்களேன் எவ்வளோ அழகான வேலைப்பாடு, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன். ஐயோ எடுத்து நான் உடைச்சிடாமல் சரி வந்து பாருங்கள். இது பெருசு, இது அதை விட பெருசு, அது இதை விட பெருசு. இது எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த அணையில் தண்ணி வச்சு எடுத்து குடித்தா காய்ஸ் அப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், ஏசியில் இருக்க மாதிரி. இதை சுட்டு அப்படியே இருக்காங்க. இங்கே வாங்க, நான் அந்த உங்களுக்கு இந்த ஆயுதங்களை எல்லாம் காட்டுறேன். அப்படியே நீங்கள் வரலாமே, அப்படியே வாங்க வாங்க வாங்க, கமான் கமான் கமான், குயிக்க வாங்க. இதெல்லாம் பாருங்கள், இன்னும் சுடாத பாத்திரம் பச்சையாக செய்து வச்சுருக்குறாங்க. சரியா, பச்சை பாத்திரம் பச்சையாக செய்து வச்சுருக்காங்க. தூக்குற நேரம் அங்கே 1000 இருந்தால் சரி இல்லை. ஓகே, இதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் அந்த பச்சை மண் தெரியுது காய்ஸ், பச்சை. ஆனால் அந்த அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் செய்கிற ஆயுதங்கள். செய்கிற ஆயுதங்கள். ஐயாண்டைக்கு இல்லாமல் போயிட்டாரு, எனக்கு அதான் கவலையாக இருக்குச்சு. அப்படி சரியான வெயிட்டாக இருக்குது இது. சரியா, ஐயாண்டைக்கு இல்லாமல் போயிட்டாரு, அதான் எனக்கு கவலையாக இருக்குது. ஐயா இருந்திருந்தாருந்தா இன்னைக்கு உண்மையிலே செய்து காட்டியிருப்பார். இப்போ குயிக்க வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ பாருங்கள், இதுதான் அவங்க சூளை. இதுதான் சூளை. இப்போ இதில் தான் அவங்க உண்மையெல்லாம் போட்டு எல்லாம் பற்ற வச்சு எல்லாம் செய்கிறாங்க. இஞ்சால மேலே வச்சு எரிப்பாங்க போல கிடக்குது. சரியா, இங்கே பாருங்கள், உண்மையிலே இவங்களுக்கு இவ்வளோ நட்டம்னு சொல்லி இப்போ செய்கிறது அனைத்துமே இதாக வருதான அப்படியே அவங்கள எடுத்துக்கொள்ள முடியுதான்னு கேட்டால் இல்லை. அதுக்கான இதுதான் இங்கே எவ்வளோ உண்டு பாருங்கள். காட்டுங்க, வடிவா காட்டுங்க. அங்கே உடைஞ்சது பாருங்கள், எவ்வளோ உடைஞ்சிருக்குண்டு பாருங்கள், எவ்வளோ உடைஞ்சிருக்குன்னு சொல்லி. இவ்வளவும் பழுதாக போனது, இவ்வளவும் பழுதாக போயிருக்குது. கவனமாக வாங்க, இதில் எந்த துண்டு இருக்குது, பழுதாக போயிருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே மண்பாண்டங்கள் தான் பாதிக்கிறாங்க அதிகமாக. இது பாருங்கள் காய்ஸ், இது இப்படி தான் அடுக்கி வச்சு சூளை வைக்கிறது. சூளையா, இது சூளை தானே, அப்படி தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அடுக்கி வச்சு எல்லாம் செய்திருக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், பாத்திரங்கள் பாருங்கள், இந்த இதெல்லாம் உடைஞ்சு போயிருக்குது. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் வேஸ்ட்டுன்னு சொல்லி. அங்கே ஜூம் பண்ணி காட்டுங்க இருக்கும். அங்கே பாருங்கள், அவ்வளோ வேஸ்ட்டு தான், அது அவ்வளோ வேஸ்ட்டாக தான் போட்டுருக்குறாங்க, ஒரு பானை அவங்க 100ல் இருந்து 200, 300, 400, 500, 1000 சொல்லி பானைகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. மற்றது அந்த கண் பானைகள், அதாவது நம்மளுடைய இது எதுக்குன்னு சொன்னால் என்ன நேர்த்திகள், அது எதுவும் வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு இந்த மாதிரி கண் பானைகள், அது இந்த பாருங்க கண்ணாக வச்சு போட்ட பானைகள், அது செய்கிறாங்க. இந்த பெரிய பானையெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள், பெரிய பானை செஞ்சுருக்குறாங்க. சரி, அவங்களோட எல்லாம் எல்லாம் செய்து வச்சுருக்குறாங்க. செய்து வச்சுருக்குறாங்க. வாங்க காய்ஸ் பார்ப்போம். அப்படியே உடைஞ்சதை எடுக்கிறேன். அம்மா வந்து உடைஞ்சதை எடுத்து காட்டுங்க. இந்த பாருங்கள், உண்மையிலேயே பாருங்கள் எவ்வளோ உடைஞ்சு போய் கிடக்குன்னு சொல்லி. அவங்களுடைய எவ்வளவு வேலை அநியாயமாக போயிருக்குண்டு பாருங்கள். நாங்கள் ஒரு பானை அது இது நான்ஸ்டிக் தவா வாங்கினா ரேட் எழுதி போட்டிருக்கத எந்த வித கதையும் இல்லாமல் பேசாமல் வாங்கி கொண்டு வரோம். ஆனால் இங்கே வந்து கட்டாயம் பேசுவோமா இல்லையா, பேசுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு. அவ்வளவும் கஷ்டப்பட்டு இது உடையும்ட்டு தெரிஞ்சு அவங்க செய்தாங்களா. ஆனால் இவ்வளவும் உடைஞ்சி எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு பாருங்கள். இந்த பானையெல்லாம் நல்லா 5 இன்ச்சு இந்த சேதாரம். இப்படி ஒரு சின்ன சேதாரம் இருந்தாலும் சரி தான், வீசுறது தான். இது இருந்த அந்த ஒரு சின்ன வெடிப்பு இருந்தாலும் இந்த யார் வாங்குவா, எல்லாம் வீச வேண்டியது தான். இதில் தண்ணி கவிட்டு வைக்கணும். பாருங்கள் காய்ஸ், உண்மையிலேயே இந்த மாதிரி கைத்தொழில்கள் செய்கிறவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும். அவங்கள வளர்த்து விடுறதுக்கு நம்மளால் என்ன இயலுமோ அதை செய்யணும். சரியா, அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேரும் வாங்க அப்படியே, அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேருமே வயது போனவங்க. சரியா, இவங்களுக்கு உண்மையிலே ஆதரவு கொடுக்கணும். இந்த பாருங்கண்ணே, சிட்டி இவங்களை ஊக்குவிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் போயிட்டால் யார் நமக்கு இதெல்லாம் செய்து தருவாங்கன்னா, இது அழகழகான சிட்டிகள். நாங்கள் விளக்கேற்றுவோமே அந்த சிட்டி சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் செம்மையாக இருக்குது. நாங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கெலாம் இங்கே தான் வந்து விளக்கு சிட்டி வாங்குறது சூப்பராக இருக்கும். இருந்து பார்ப்போம், இதுக்குள்ள என்ன இருக்குது பார்த்துக்கிறேன். இதுக்குள்ள இங்கே வாங்க, இங்கே காட்டுங்க. இல்லை லைட்டுங்க, இந்த ரூமுக்குள்ளே தான் அவங்க செய்து வச்சுருக்குறாங்க. பானை சட்டிகள் எல்லாம் நல்லது, உடையாதது.
சரியா. அதை உள்ளுக்கு போய் காட்டுறதுக்கு லைட் இல்லை, அதனால் நான் வெளியே தூக்கிட்டு வந்துட்டேன். இதை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய செய்து வச்சுருக்குறாங்க சரியா. அப்படி அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய மூடிகள், அரிக்கன்லாம் தெரியுமா, அப்படியெல்லாம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. நான் கட்டாயம் இன்னொரு நாளைக்கு ஐயா வர ஐயா எப்படி அதை இதை செய்கிறாரு அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு நான் இப்போ போடுறேன். நான் நேற்று வந்த நேரம் ஐயா இதில் தான் இருந்து அந்த பானை தான் செய்து கொண்டிருந்தேன், இந்த பானையில் தான் செய்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு ஐயாவை காண இல்லை. நான் சொன்னேன் இன்றைக்கு வருவேன்னு சொல்லி அவருக்கு முக்கியமான ஒரு அளவெல்லாம் அவர் போயிட்டார், ஒன்றும் பண்ண முடியாது சரியா. அப்புறம் இங்கே வாங்க, அப்படியே வாங்க. சட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கல்ல, இது பாருங்க, அடுப்பு எல்லாமே செய்கிறாங்க. எல்லாமே இல்லை, நீங்கள் என்ன கேட்டீங்கன்னாலும் உடனே செய்து கொடுத்துட்டாங்க. உடனே செட்டிங்கெல்லாம் செய்து கொடுத்தாங்க. சிட்டிகள் இங்கே பாருங்க, விளக்கு சிட்டிகள் எவ்வளவு எல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். செய்து நிறைய சிட்டிங்க சிட்டிகள் தான் இருக்குது. தேவைப்பட்டால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கெல்லாம் மண்பாண்டங்கள் வேணும், யாருக்கெல்லாம் மண்பாண்டங்கள் வேணும், மண்ணால் ஆன அரிக்கன், ரொட்டி தகரம், இந்த தட்டு தவா சரியா, அது ரொட்டி தகரம்னு சொல்கிறது, ரொட்டிக்கல் சரியா, ரொட்டிக்கல், பானை, சட்டி, மூடி அப்படின்ட்டு என்ன கூடாமல் என்ன வேணுமென்றாலும் சரி அவங்க செய்து தருவாங்க. அழகழகான தீபங்கள் எல்லாம் செய்து தருவாங்க. அவங்க நெடுங்கேணியில், நான் சொல்லிட்டேன், நெடுங்கேணி பிரதான வீதியில் இருந்து மகாவித்தியாலயத்துக்கு நேராக போகிற ஒளிமடு ரோட்டில் 2ஆம் ஒழுங்கையில் 1வது வீடு தான் இந்த மண்பாண்டம் செய்கிற ஐயா அம்மாவோட வீடு சரியா. வயசு போன 2 பேர் இந்த அவங்களுடைய இந்த தொழிலை தான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக வைத்து அவங்க வாழ்கிறாங்க காய்ஸ். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் வந்து இவங்ககிட்ட இந்த மண் பாத்திரங்கள் அதுகள் வாங்கினீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் மிக மிக உதவியாக இருக்கும் சரியா. நானும் ஐயாட்ட ரொட்டி தகரம் செய்வாங்க, ரொட்டி தகரம் செய்ய சொன்னேன். நீங்கள் அந்த சூளையெல்லாம் பார்த்தீங்களா, ரொட்டி தகரம் செய்ய சொன்னேன், அவர் செய்யலையா, அவருக்கு ஏதோ ஒரு அலுவலாம் போயிட்டார். அதனால் நான் ஒரு மூடியும் ஒரு பானையும் நான் வந்ததுக்கு இவங்ககிட்ட வாங்கிட்டு போகிறேன். கட்டாயம் நான் இவங்களை வந்து திரும்ப சந்திப்பேன். காரணம் என்னன்னு கேட்டால், நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேனே என்னத்துக்காக நான் வந்தேன், என்ன செய்ய போகிறேன், நான் இவங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நான் கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோவாகவே போடுறேன். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது என்னென்னு கேட்டால், இவங்களோட வாழ்வாதாரமே இந்த மண்பாண்டங்களை செய்கிறது தான். உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை தூரமாக இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் இந்த மண்பாண்டங்கள் தான் சமைக்கணும், தண்ணி வைக்கணும், இதில் புழங்கணும்னு சொல்லி ஆசையாக இருப்பீங்க. வாங்குறதுக்கு இடம்பெல்லாம் தெரியாமல் இருப்பீங்க. இப்போ கடைகளில் நிறைய விற்கிது. இருந்தாலும் இப்படி நீங்கள் வந்து வாங்கும்போது உங்களுக்கு தேவையானதை சொல்லி செய்து கொண்டு மலிவான விலையிலையும் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க அப்படி தான் இது நாள் வரையும் செய்து கொண்டிருக்கிறாங்க சரியா. அவங்க அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப செய்கிறாங்க. அம்மா என்னென்னு கேட்டாமா, இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்து வார கஸ்டமருக்கு மட்டும் கொடுக்குறீங்களா, இல்லாட்டி முழுசாக எங்கேயாவது மொத்தமாக எங்கே ஏற்றுமதி செய்கிறீங்களா? வீட்டுக்கு பாருங்களா காய்ஸ், அவங்க இதை இவ்வளோ செய்கிறாங்க. ஆனால் இதை ஒரு மொத்தமாக ஒரு சந்தைக்கு ஏற்றுமதி செய்தாங்கண்டா உண்மையில் அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. அந்த வீடு அப்படி இருக்காது, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த நுட்பத்தோட வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். தெரியலன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிற இல்லை தானே, அதனால் வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி யாராவது பெரிய பிரமுகர்கள் இதை கொள்வனவு செய்கிறீங்கன்னா, நான் சொன்னது தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவங்க எந்த இடத்துல இருக்காங்கட்டு இவங்கள்ட்ட கொண்டு ஆர்டர் கொடுத்து போட்டு எல்லாம் செய்து எடுத்துக்கொண்டு போங்க. உண்மையில் மலிவான விலையில் கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இப்போ எனக்கு அம்மா தரப்பரா ஒரு பெரிய சட்டி, இப்போ ரொட்டி தரம் கேட்டேன், நான் ரொட்டிக்கல் அதை செய்யலை ஐயா. சட்டியும் மூடியும் அம்மா நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு தரப்போறீங்க? சட்டியும் மூடியும் 500 ரூபா சொன்னவர். இந்த பாருங்க, இந்த மூடி விட்டுறாதீங்கம்மா, இந்த மூடி இது ரெண்டும் வெறும் 500 ரூபா தான் சரியா. ஆனால் இதை செய்கிறதுக்கு அவங்க மிக மிக கஷ்டப்படுறாங்க. நன்றிம்மா, நன்றி. இந்தாங்க ஓகே. இதை செய்கிறதுக்கு மிக மிக கஷ்டப்பட்டுருக்காங்க சரியா. அவங்களுக்கு ஏதாவது இந்த தொழில் இந்த மாதிரி கைத்தொழில்கள், இந்த மாதிரி பழந்தொழில்களை மேற்கொண்டு செய்கிறவங்களுக்கு அரசு உதவிகள் எதுவும் செய்யும். உங்களுக்கு எதுவும் அப்படி செய்கிறாங்களாம்மா? அவங்களுக்கு ஒரு உதவியும் இல்லையாங்க, ஒன்றுமே இல்லையா நண்பர்களே. வீடை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீட்டு அதாவது யாராவது இதை நிறைய அப்படி கொள்முதல் செய்து கொண்டு இவங்களோட இதுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கணும். அதை விடுத்து இது இப்படியே கிடந்து அப்படியே உடப்பட்டு கிடந்து இது அந்த நாசமாக போய் எல்லாமே இப்படி போணுச்சுட்டா அவங்களுக்கே ஒரு விரக்தி வந்துடும். இதையே நாங்கள் செய்யண்டு இப்படியே போனால் இந்த மாதிரி தொழில் எல்லாமே முடக்கப்பட்டு இல்லாமல் போயிடும். சரி, எங்களுடைய கலைகள் எப்படி பழைய கலைகள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்குதோ அதே மாதிரி இதெல்லாம் பழந்தொழில். மண்பாண்டம் செய்கிறது, நெசவு நெய்கிறது,
காட்டன் அந்த இதில் நெசவு நெய்கிறது, பனை அந்த தொழில்கள் செய்கிறது, அது எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றின தமிழ் பண்பாடு பழைய ஒரு இது. அதெல்லாம் நம்மளை மீட்டெடுக்கணும், நல்லபடியாக செய்யணும்னு சொன்னால் இவங்களை நாங்கள் போற்றி பாதுகாக்கணும். சரியா? நான் நிச்சயமாக இவங்களை பார்க்க திரும்ப வர உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது மாதிரி வருவேன். இதோட என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நட்பவியோ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பாய், see you again.